Hey guys, a very good morning. Today's video is about investing. எனக்கு ஒருத்தவங்க மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. மனோஜ், எனக்கு இன்வெஸ்ட் பண்ணணுன்ட்டு ஆசை இருக்குது. எனக்கு தெரியும், நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், எஜுகேட் பண்ணியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். பட் ஏதோ ஒரு பிளாக் என்னால் ஆரம்பிக்க முடியல. குட் யூ ப்ளீஸ் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஐ எம் கோனா ஷேர் யூ ஹவு சிம்பிள் இட் இஸ் டு பை அ ஸ்டாக். எவ்வளோ சிம்பிள் இதுன்ட்டு சில பேசிக்கான பயங்கள் நமக்குள்ளார இருக்கலாம். அந்த பயத்தை எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ஐ கேட்டர் இட் என்னன்னு சொல்லிடுறேன். அண்ட் தென் வில் ஜம்ப் இன் த வீடியோ ஆஃப் லைக் ஹவு டு கிரியேட் அன் அக்கௌண்ட் அண்ட் ஹவு டு இன்வெஸ்ட். ஒரு 1000 ரூபாய் வி வில் இன்வெஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. இஃப் யூ வாட்ச் திஸ் வீடியோ கம்ப்ளீட்லி, இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட கேஒய்சி நாளைக்கு முடிஞ்சதுன்னா நாளானிக்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ டெல் யூ ஒன் சிம்பிள் மந்த்ரா. ஒரே ஒரு மந்திரம் சொன்னோம் இதை ஆரம்பிக்கும் போது. என்ன தெரியுமா அந்த மந்திரம்? இட் இஸ் ஈஸி. நிஜமாக நம்மளோட மைண்டுக்குள்ளார இன்வெஸ்டிங்கிறது ஏதோ பெரிய ஒரு MBA கோர்ஸ் மாதிரி ஏதோ பெரிய ஒரு விஷயம், அதுக்கெல்லாம் மூளை வேணும், அது இதுன்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லோரும் ஏமாத்துறாங்க, பயம் கொடுத்துறாங்க. ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இட்ஸ் வெரி 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 ஈஸி. whenever your mind is saying it is complicated, say it is easy. நிஜமாகவே எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டெல் யூ two things. First thing is வித்தியாசம் சொல்லிடுறேன். there is a term called trading and investing. இப்போது இந்த யூடியூப்பில் கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது இந்த ட்ரேடிங். ஒரே நாளில் காசை போடு, அடுத்த நாள் நீ கோடீஸ்வரன், அதுக்கு மேலே பார்ஷ் கார் வாங்கு, லேம்போகினி வாங்கு, லைஃப் செட்டில்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நான் இங்கே பேசலை. தட் இஸ் கால்ட் அஸ் ட்ரேடிங். ட்ரேடிங்னா என்னென்னா, இன்றைக்கி நான் ஒரு ஸ்டாக் வாங்குகிறேன், டாட்டா மோட்டார்ஸ் நான் வச்சுக்கிறேன், இல்லை டாட்டா பவர் வச்சுக்கலாம். டாட்டா பவர் அப்படிங்கிற ஸ்டாக்கில் நான் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி நைட்டே அந்த ஸ்டாக்கு க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு பேர் இன்ட்ராடேன்னு சொல்லுவாங்க. ஒரு காலையில் ஆரம்பித்து சாயந்தரம் முடிஞ்சிடும். இதுக்கு பேர் இன்ட்ராடே. நம்ம காசு போட்டோன்னா ஒன்றா மேலே போகும், இல்லை கீழே போகும். நம்மளோட காசு எவ்வளோ வேணாலும் போகும். 1000 ரூபாவும் போடுவாங்க, 1 லட்சமும் போடுவாங்க, பல லட்சங்கள் போட்டு விளையாடுவாங்க. அது நமக்கு வேண்டாம். ஐ ஆம் டாக்கிங் அபவுட் இன்வெஸ்டிங். இன்வெஸ்டிங்கிறது என்னென்னா, நான் இன்றைக்கி காசு போடுறேன், 5-6 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு எடுத்தால் போதும். எங்கிட்ட அவ்வளோ காசுலாம் கிடையாது. ஒரு 500 ரூபா பரவாயில்ல, ஓகே, ஒரு 1000 ரூபா பரவாயில்ல, போதும். நான் இப்போ போடுறேன். நான் பேங்க்கில் காசு வைக்காமல் அதை நான் எங்கேயாவது ஐ வாண்ட் மணி டு மேக் மணி. அந்த கான்செப்ட் தான் இந்த இன்வெஸ்டிங். இந்த ட்ரேடிங்னு சொல்கிறது பி வெரி கேர்ஃபுல். இதில் இன்ட்ரா ட்ரேடிங், ஒரு நாள் ட்ரேடிங் இருக்குது, வீக்லி ட்ரேடிங் இருக்குது, மந்த்லி ட்ரேடிங்கும் இருக்குது. நிறையா பேர் they are going and falling in trap of this. ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவர் சூப்பர் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. தயவு செஞ்சு அவரோட வீடியோ பாருங்கள். ஐ எம் ஜஸ்ட் கோனா ஷேர் யூ த பேசிக்ஸ். பட் நான் ஒரு 2ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் நான் சொல்லித்தர போகிறேன். 2ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சூப்பராக சொல்லிட்டார். அவர் MBA கவர் பண்ணிட்டார். ஸோ இந்த பேசிக்ஸ் தான் நான் சொல்கிறேன். ஸோ த ஃபர்ஸ்ட் டேர்ம் தட் யூ ஷுட் பி அவேர் ஆஃப் இஸ் ட்ரேடிங். நோ. இன்வெஸ்ட்மெண்ட், எஸ், கிரேட். இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் லாங் டேர்ம், செக்யூர்டு, பிரச்சனையே கிடையாது, இட்ஸ் செக்யூர்டு. த செகண்ட் திங் தட் ஐ வாண்ட் ஷேர் இட் வித் யூ இஸ், டோன்ட் லிசன் டு அ லாட் ஆஃப் பீப்புள் இன் த இன்டர்நெட். இந்த இன்டர்நெட்டில் பயம் கொடுத்துவாங்க. சில பேர் டாடா மோட்டர்ஸ் பாரு, உழுகுது உன் காசு ஃபுல்லாக போயிடும் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துகிறாங்க. வித்துரு வைக்கக்கூடாது, பேஷண்ட்டாக இருக்கணும். வாரன் பஃபேயோட பிரின்சிபல் இதுதான், இட்ஸ் டு வெயிட். அவர் எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணாருன்னு நான் உங்களுக்கு ஸ்டாட்ஸ் எடுத்து காட்டுறேன். யூ வில் பி ஷாக்ட். வாரன் பஃபே டுக் தட் மெனி இயர்ஸ் டு பிகம் தட் ரிச். ஸோ இட் இஸ் நாட் அபவுட் ஸ்டாக் கீழே இறங்குது, ஐயோ என்னோட காசு போகுதுன்னு சொல்லி பயப்படக்கூடாது. எமோஷ்னலாக எங்கே டிசிஷன் எடுக்கக்கூடாது. நான் ஒரு காசு போட்டிருக்கேன், அது 10 வருஷத்துக்கு கூட பார்க்கலாம். நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன். எங்கள் அப்பா ஒரு பைப் கடை வச்சுருக்காரு. பைப்பு, சானிட்ரி வேர்ஸ் எல்லாம் விற்றுட்ருக்காரு. சிங்க்கு, அந்த மாதிரி டைல்ஸ் எல்லாம் விற்றுட்ருக்காரு. அவருக்கு ஒரு பர்சன் காசு கொடுக்கணும். அது கொடுக்காமல் அவர் அலக்கடிச்சிட்டே இருந்திருக்காரு. அங்கே அப்பாவும் போய் கேட்டுக்கிட்டே இருக்காரு, கொடுக்கல. அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்கிட்ட கொஞ்சம் ஷேர்ஸ் இருக்குது, நான் அதை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. சரி, ஓகே, ஏதோ ஒன்று கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அவர் வாங்கி பீரோக்குள்ளே வச்சுருக்காங்க. அவருக்கு அது இருக்குதுன்னே மறந்து போச்சு. லிட்டரலாக 20 வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் அப்பா, ஓகே, முன்னாடி ஒரு லேண்ட் ஒன்று சேல்க்கு வந்திருக்கு, அது வாங்கணும், சரி நம்மக்கிட்ட என்னெல்லாம் காசு இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, அது இது எங்கெல்லாம் பத்திரம், அது இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ கொடுத்த ஒரு ஷேர் பத்திரத்தை வாங்கி பார்த்துருக்காரு. அதோட மதிப்பு பல லட்சங்களாக மாறிடுச்சு.
he didn't knew that it was existing. அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு அப்போ வாங்கும்போது இட் வாஸ் லிட்டரலி லைக் ஒரு 10,000 15,000 அவ்வளோதான். இப்போ அது பல லட்சங்களாக மாறி அந்த முன்னாடி இருக்கிற சைட்டு வாங்குறதுக்கு மெயின் அமௌண்ட் இந்த ஒரு ஸ்டாக்காக மாறிடுச்சு. ஏன்னா அவர் வாங்கிட்டு நிஜமாகவே மறந்துட்டார். நான் இப்படி ஒன்று வாங்கியிருக்கேனே அவருக்கு தெரியல. அதே தான் நான் உங்ககிட்டே சொல்லுவேன், இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, இன்வெஸ்ட் பண்ணி மறந்துடணும். அது எங்கேயோ இருக்குது, அது ஏதோ பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி விட்டுருணும். அண்ட் அது பாட்டு குட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ஐல் ஷேர் யூ த ஸ்க்ரீன் ஆஃப் மைண்ட். ஸோ இன்னொன்று சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு காலத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் தான் வந்து இந்த ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே போகணுன்னா நமக்கு ஒரு ப்ரோக்கரேஜ் ஒரு ஆள் வேணும், அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லணும், அவங்க வாங்குவாங்க. அதெல்லாம் அப்போது. டெக்னாலஜி ஹேஸ் கான் ஸோ மச் பியாண்ட் தட் யூ கேன் டைரெக்ட்லி இன்வெஸ்ட் ரைட் நவ். நீங்கள் இப்போ நினச்சா நீங்கள் இப்போவே இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ தெர் இஸ் அ பிளாட்ஃபார்ம் கால்ட் Zerodha. இது வந்து ஒரு நம்பிக்கையான பிளாட்ஃபார்ம் தான், ரொம்ப வருஷமாக இருக்குது. நான் இதில் தான் பண்ணிகிட்ருக்கேன். இட்ஸ் ட்ரஸ்ட் வர்த்தி. ஸோ இந்த Zerodhaங்கிற அக்கௌண்ட்டை நீங்கள் போய் பொறுமையாக உட்காந்து பாருங்கள். அவசரப்பட வேண்டாம், பொறுமையாக உட்காந்து ரீட் எவ்ரிதிங். ஓகே, Zerodhaவில் யூ கேன் இங்கே ஒரு சைன் அப் நவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இஃப் யூ கிளிக் இட், உங்கள் ஃபோன் நம்பர் கேட்கும், ஒரு ஓடிபி வரும். அங்கேருந்து இப்போ எவ்வளோ சிம்பிளாக நீங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்கள் அப்பா அம்மா கிட்ட கேட்கல, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாரும் எல்லாம் ஹெல்ப் எல்லாம் பண்ணவே கிடையாது, நீங்களாக பண்ணீங்களே. அதே மாதிரி தான் இதில் செட்டப் அக்கௌண்ட் பண்ணுறது. பேர் கேட்கும், பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்கும், உங்களோட கேஒய்சி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியது வரும். இதெல்லாமே சிம்பிளான விஷயம். இது நீங்கள் பண்ணுறதுனால அவங்க உங்ககிட்டேருந்து காசு எடுக்க மாட்டாங்க. நீங்கள் இதுக்குள்ளார ஒரு வாலெட், இட்ஸ் லைக் அ வாலெட். அந்த வாலெட்டுக்குள்ளே நீங்கள் காசு போட்டிங்கன்னா தான் அதில் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ டோன்ட் பி ஸ்கேர் டு டேக் திஸ் ஸ்டெப். தயவு செஞ்சு கிளிக் பண்ணிவிட்டு கோ இன்சைட். ஸோ உங்களுக்கு இது கிளிக் பண்ணோடனே கைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே வரும். ஸோ உங்களுக்கு யூசர் ஐடி வச்சுட்டு யூ ஹேவ் டு லாகின். அண்ட் லாகின் பண்ண உடனே என்ன ஆகும்னா கேஒய்சி பண்ண சொல்லுவாங்க. கேஒய்சி பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு 24 hours ஆகும். அதுக்கப்புறம் அக்கௌண்ட் வில் பி ஓப்பன். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ண சொல்கிறேன். இந்த டேஷ்போர்ட் பார்க்குறது வந்து டெஸ்க்டாப் டேஷ்போர்டு. நான் உங்களுக்கு ஃபோன் ஆப்லேயே எப்படி இருக்குன்னு காட்டிடுறேன். பட் ஃபஸ்ட்டு இந்த டேஷ்போர்டை பார்த்துக்கோங்க. என்னடா இது ஏகப்பட்ட விஷயங்கள் மேலே கீழெல்லாம் போயிட்டுருக்குன்னுலாம் பயப்பட வேண்டாம். நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் ஒரே விஷயம். இங்கே முன்னாடி ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஃபண்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஃபண்ட். இந்த ஆட் ஃபண்டை கொடுத்துட்டு என்டர் த அமௌண்ட் தட் யூ வாண்ட் டு. நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு 1000 ரூபாய்க்கு போடுறேன். நான் என்னோடய கரூர் வைஸ்யா பேங்க்லேருந்து நான் வந்து இந்த அமௌண்ட்டை நான் போட்டுட்டு நான் உங்களுக்கு மொழி வரேன். ஸோ நான் வந்து ஒரு 1000 ரூபா போட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 348 rupees இருந்தது, இப்போ 1348 rupees ஆயிடுச்சு. ஓகே, இங்கே அமௌண்ட் வந்துருச்சு. வேறு எதையும் பார்க்காதீங்க. இங்கே லெஃப்ட் சைடில் தெர் இஸ் அ சர்ச் பார். நான் என்ன பண்ணுறேன், டாட்டா கெமிக்கல்ஸ், இல்லை எனக்கு வந்து டாட்டா பவர் வாங்குகிறேன். ஓகேங்களா, டாட்டா பவரில் என்எஸ்சி பிஎஸ்சின்னு இருக்கும். அதை பற்றி நம்ம அதிகமாக போக வேண்டாம். ஸோ யூ கேன் பை எனி திங். ஓகே, ஸோ நான் இங்கே பி அப்படிங்கிறது பை, செல்லுங்கிறது எஸ்ஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டாட்டா பவருங்கிறது ஐ திங்க் என்எஸ்சிக்கு போட்டிருக்கேன். ஸோ இட் இஸ் ப்ரைஸ் வந்து 393 rupees இருக்குது. என்னோடய வாலெட்டில் வந்து ஒரு 1348 ரூபா இருக்குது. ஸோ எனக்கு வந்து கணக்கு கரெக்டாக போடுறதில்ல, டிவைட் பண்ணும். பட் நான் வந்து ஒரு 2 ஷேர் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. குவான்டிட்டி வந்து 2 போட்டுட்டேன். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாருங்கள், இங்கே இன்ட்ராடே இருக்குது, லாங் டேர்ம் இருக்குது. நான் லாங் டேர்ம் தான் கிளிக் பண்ணியிருக்கேன். லாங் டேர்ம் கிளிக் பண்ணிவிட்டு ஐம் கோனா கிளிக் பை. அவ்வளோதான், காசு டிடெக்ட் ஆகிடுச்சு. நான் இங்கே போய் ஆர்டர்ஸில் போய் பார்த்தேன்னா இங்கே மெசேஜ் வந்துச்சு, கம்ப்ளீட், டாட்டா பவர் இஸ் கம்ப்ளீட்டட், ஐ ஹவ் பாட் இட் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இன்னும் கொஞ்சம் காசு இருக்குது, 561 rupees இருக்குது. எனக்கு வேறு என்ன வாங்கணும்னு நினச்சாலும் ஐ கேன் பை இட். சரி, ஓஎன்ஜிசி அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. நான் ஐ எம் நாட் சஜஸ்டிங் எந்த ஸ்டாக்குமே இது வாங்கு அது வாங்குன்னு நான் சொல்லலை. அதை பற்றி பெரிய விஷயமாக வந்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் எல்லாம் பேசுவாங்க. நான் வந்து ட்ரஸ்டபிள் கம்பெனிஸ் வந்து வாங்குகிறேன். ஸோ தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட் ஆல்சோ. இண்டெக்ஸ் ஃபண்டுனா என்னன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிஃப்டி 50 அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா. ஸோ நிஃப்டி 50ல் வந்து ஆக்சுவலாக வந்து என்னென்னா இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் அ லாட் ஆஃப் ஸ்டாக்ஸ். ஸோ ஒரு கலெக்ஷன் ஒரு 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 50 ஸ்டாக்கை வந்து ஹை பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸை ஒட்டுக்கா சேர்த்து வச்சுனதை நிஃப்டி 50. அதையும் வாங்கலாம். நான் இப்போ சிம்பிளாக வந்து டாட்டா பவரை நான் அவங்களுக்கு வாங்கி காட்டினேன். சரி, எனக்கு வேறு என்ன வாங்கலாம் இப்போ? ஓகே, ஓஎன்ஜிசி இருக்குது, எனக்கு ஓஎன்ஜிசி வாங்கணுன்னு இருக்குது. ஓகே ஃபைன், எனக்கு 561 ரூபா இருக்குது, நான் இது வாங்கலாம். ஸோ வாட் ஐ எம் கோயிங் டு டூ இஸ் கிளிக் பி விச் இஸ் பை அண்ட்
நான் வந்து I don't think I can put 2 because 561 rupees technically it's not possible. ஸோ நான் மறுபடியும் செக் பண்ணிக்கிறேன் இன்ட்ராடேவா லாங் டேர்மான்னு. லாங் டேர்ம் போடுறேன். குவான்டிட்டி இஸ் நம்பர் 1. மற்ற வேறு எதுவுமே பார்க்க வேண்டாம். 264 rupees பை வாங்கியாச்சு. இட்ஸ் that சிம்பிள். சரி மனோஜ், டெஸ்க்டாப்பில் மட்டும் தான் பண்ண முடியுமானா கிடையாது, ஆப்லேயும் பண்ணலாம். நான் because most of them are using mobile phones, I'll teach you how to do it in app also. Again, that is also very very easy. Again, remember the mantra is very very easy. நான் எவ்வளோ டைம் ஆச்சு எனக்கு லிட்டரலாக போய் ஒரு பேண்ட்டோ இதோ வாங்குறது அமேசானில் நான் எப்படி போய் யூபிஐயில் பேமெண்ட் பண்ணணும், அதே கான்செப்ட் தான். பையிங் ஸ்டாக்ஸ் இஸ் தட் ஈஸி. கிரேட். ஸோ I'll show it to you right now in the mobile app. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கைட்டுங்கிற ஒரு ஆப் இருக்கா, இதை ஓப்பன் பண்ணிட்டேன்னா இதுதான் வந்து டேஷ்போர்ட். ஸோ இங்கே ஃபண்ட்ஸுங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபண்ட்ஸை கிளிக் பண்ணோன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 33 ரூபா தான் இருக்குது. நான் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அங்கே ஆட் ஃபண்டுன்னு கொடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 1000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே அடிச்சுட்டு கீழே கூகுள் பே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோன்னா யூ கேன் ட்ரான்ஸ்ஃபர் இட். அதே மாதிரி தான் சிம்பிள். கூகுள் பேயில் நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அதே மாதிரி தான். ஓகே, அடுத்தது சரி 1000 ரூபா போட்டாச்சு. இப்போ நான் இப்போ வந்து ஸ்டாக் வாங்கணும். எப்படி வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வாட்ச் லிஸ்ட் இருக்கா, இந்த வாட்ச் லிஸ்ட்டில் போய் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சர்ச்சில் போயிட்டு மறுபடியும் அகெயின் ஐம் கோனா டைப் அகெயின் லைக் டாடா பவர்னு அடிக்கிறேன். ஆல்ரெடி வாங்கினா க்ரீன் டிக் இருக்குது. ஸோ அங்கே கிளிக் பண்ணிட்டு பை கொடுத்துட்டு நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 1 குவான்டிட்டி அப்படின்னு கொடுத்துட்டு அண்ட் என்ஷோர் இங்கே இன்ட்ராடே லாங் டேர்ம் இருக்குது. லாங் டேர்ம் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஸ்வைப் டு பை. இது ஐஃபோனுங்கிறதுனால ஸ்வைப் டு பைன்னு இருக்குது. உங்களோட ஆண்ட்ராய்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் தட்ஸ் இட். ஸோ இட் இஸ் தட் சிம்பிள். அவ்வளோதான். வேறு பெரிய கம்பு சுற்றுற வேலைலாம் கிடையாது. தட் இஸ் ஹவு சிம்பிள் த இன்வெஸ்டிங் இஸ். ஓகே, நான் இப்போது மறுபடியும் சொல்கிறேன், நான் டாடா பவரையோ இல்லை இதையோ வாங்க சொல்லலை. பிகாஸ் யூ நாட் சப்போஸ் டு சே தட் ஓவர் த thing. It's a rule. So I'm not suggesting any stocks, but I'm telling you how to buy. It's an informational video. இன்னொன்று சொல்லிடுறேன். சில பேருக்கு கொஸ்டின் இருக்கலாம், சரி நான் எந்த ஸ்டாக் வாங்குறதுன்னு எனக்கு எப்படி தெரியும், நான் இதுக்கு நான் படிக்கணும்ல, நான் நிறையா படித்தா தானே எனக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்வி கேட்கலாம். See, the best thing that I would suggest to you guys to do is Nifty 50 அப்படிங்கிற குரூப் ஆஃப் கம்பெனிஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்குள்ளார டாப் பர்ஃபார்மிங் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும். அதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது வி ஆர் மோர் சேஃபர். பிகாஸ் அது கண்டிப்பாக அந்த கம்பெனி பூட்டாது. டாட்டா கம்பெனி வந்து எப்படி இருந்தாலுமே வந்து க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. அவன் என்ன பேங்க்ரப்சி ஆனாலும் வேறு யாராவது டேக் ஓவர் பண்ணி எதாவது பண்ணிடுவாங்க கேட்டா அந்த மாதிரி. ஸோ தேர் ஆர் கம்பெனிஸ் விச் ஆர் வெரி வெரி ரிலையபிள். நம்பிக்கையான கம்பெனிஸ் இருக்கும். இன்வெஸ்ட் இன் தேட். ஸோ ஐ ஹாவ் அ செட் ஆஃப் திங்ஸ், கொஞ்சம் நம்பிக்கையான விஷயங்கள். ஸோ நான் யூஎஸ் ஸ்டாக்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் யூஎஸ் ஸ்டாக்ஸ். பட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஐ ஹவ் இன்வெஸ்டட் இன் டெஸ்லா, கூகுள், என்விடியா, இந்த மாதிரி கம்பெனிஸ். நான் பெரிய கம்பெனிஸ் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். சம் பீப்புள் வில் ஆல்சோ அட்வைஸ் யூ, இந்த மாதிரி வந்து பெரிய கம்பெனிஸ் எல்லாம் போட்டோன்னா மெதுவாக தான் க்ரோத் ஆகும், நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமாக க்ரோ ஆகலாம். சின்ன சின்ன கம்பெனி இப்போ தான் ஒரு 33 ரூபா தான் இருக்குது, இது வந்து 3500 ரூபா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் தே மைட் இன்ஃப்ளூயன்ஸ் யூ. பி வெரி கேர்ஃபுல் அண்ட் யூ டூ யுவர் ரிசர்ச். அப்படி ரிசர்ச் பண்ண முடியலையா, ஆனந்த் ஸ்ரீனிவாசன் பெஸ்ட்டு பர்சன். உட்காந்து பொறுமையாக உங்களுக்கு எதில் போடலாம், எதில் கன்சிடர் பண்ணலாம், எதில் கன்சிடர் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத அவர் கிளியராக சொல்லுவார். ப்ளீஸ் டூ லிசன் டு ஹிம். நான் இப்போ சொன்னது பேசிக். இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். மறுபடியும் உட்காந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு டோன்ட் லுக் அட் இட். ஃபஸ்ட்டு டூ திஸ் பார்ட். இந்த பார்ட்டை முடித்ததுக்கப்புறம் தென் கோ டு தட் நெக்ஸ்ட் லெவல். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் யுவர் செல்ஃப் இன் கைட் ஜெரோதாவில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுங்கள். அண்ட் நான் சொன்ன அந்த ஒரு 1000 ரூபா இல்லை மனோஜ் 500 ரூபா தான் பரவாயில்ல, 500 ரூபா யூபிஐயில் போட்டு ட்ரான்சாக்ட் பண்ணி ஒரு ஸ்டாக்கை வாங்கிடுங்க. ஏதாவது கண்ணுக்கு உங்களுக்கு அழகாக பிடிக்கிற ஏதோ ஒரு ஸ்டாக்கோ இல்லை நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு ஸ்டாக்ஸையோ ஒன்று வாங்கிடுங்க. வாங்கின உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓ இவ்வளோ தான் ப்ராசஸ், ஆரம்பிக்கிறது முடிக்கிறது. இது ஒரு வாட்டி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட பிரெயினில் இட் வில் கிரியேட் அ பேட்டர்ன், ஓ இட் இஸ் ஈஸி ஆக்சுவலி அப்படின்ட்டு. ஸோ ஒன்ஸ் யூ டூ தட் த பிளாக் வில் கெட் ரிமூவ்ட். ஸோ திஸ் வீடியோ இஸ் ஒன்லி டு ரிமூவ் யுவர் பிளாக்ஸ். ஸோ ஐ ஹோப் ஐ கிளியர்ட் ஆல் யுவர் queries and please do let me know in the comments வேறு இதுக்கு மேலே நான் என்ன உங்களுக்கு சொல்லணும், இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் do leave it in the comment. என்னால் எனக்கு தெரிஞ்சதுன்னா I'll tell it to you or I'll direct you to another person who can teach you much more. And there's another person also called Ankur Wariko, Akshat Srinivasan, Anand Srinivasan. இவங்க எல்லாருமே வந்து they are very good in advising you which stocks are very good.
ஸோ அதெல்லாம் நம்ம வந்து லேட்டர் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பேசிக் ஸ்டெப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி பேசலாம். ஓகே, அண்ட் தேங்க்யூ ஃபார் லிசனிங். டுடே வாஸ் அ வெரி லாங் வீடியோ அண்ட் ஐ ஹோப் யூ லைக்ட் இட் அண்ட் இட் வாஸ் இன்ஃபர்மேஷனல். ப்ளீஸ் டூ லீவ் இட் இன் த கமெண்ட் வாட் இஸ் தட் யூ ஹேவ் இன் டவுட் ஆர் whatever that you have in your mind. And நாளைக்கு உங்களை இன்னொரு பாசிட்டிவ் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.